வணக்கம். இன்னைக்கு நாம சில தமிழ் நீதி கதைகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். அதாவது உங்ககிட்ட இருந்து கிடைச்ச தவளையும் சுண்டலியும், சண்டையிடும் சேவல்கள், மனிதனும் சிங்கமும், அப்புறம் சிங்கம் நரி கழுதை, விவசாயி மகன் கழுதை கதைகள். இதுல மேலோட்டமா தெரியிற நீதிக்கு பின்னால வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கறது தான் நம்ம நோக்கம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இந்த கதைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். ஆனா அதுக்குள்ள ம். நெறைய ஆழமான வாழ்க்கை உண்மைகள் இருக்கு. சண்டை சச்சரவு, கர்வம், நாம எத பார்க்கறோம், எப்படி பார்க்கறோங்கிற பார்வை கோணம், அதிகாரம் எப்படி இயங்குது, எப்படி முடிவெடுக்கணும், இப்படி பல விஷயங்களை இது தொட்டு போகுது. காலத்துக்கும் நிக்கிற பாடங்கள் இது. இதுங்கள பத்தி பேசுறது நல்லா இருக்கும். சரி, முதல்ல அந்த தவளையும் சுண்டலியும் நண்பர்கள் தான். ஆனா ஒரு சின்ன குட்டைக்கு யாரு ராஜாங்கிற சண்டை. கடைசில என்ன ஆகுது? அவங்களுக்குள்ளேயே மோதிக்கிட்டு. ஆமா, அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தப்ப ஒரு பருந்து மேலேந்து பாத்துடுச்சு. ரொம்ப சுலபமா 2 பேரையும் தூக்கிட்டு போயிடுச்சு. இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்ளுக்குள்ள நமக்குள்ள சண்டை இருந்தா வெளியில இருந்து வர்ற ஆபத்துக்கு நாம ரொம்ப எளிதான இலக்காயிடுவோம். கரெக்ட். ஒற்றுமை எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ஒரு பாதுகாப்பு மாதிரி அது. நிச்சயமா. அடுத்து அந்த சண்டையிடுற சேவல்கள் ஒன்னு ஜெயிச்சிடுது. ஜெயிச்சதும் பயங்கர கர்வத்தோட ஒரு உயரமான இடத்துல ஏறி நின்னு கூவுது. அதுதான் பிரச்சனையே. ஆமா, அந்த கர்வம், அந்த தலக்கணம் தான் அதோட முடிவுக்கு காரணமாயிடுச்சு. ஏன்னா அந்த உயரமான இடத்துல அது தனியா நின்னதால பருந்துக்கு அதை பிடிக்க ரொம்ப சுலபமா போச்சு. இதுல வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நாம ஜெயிச்ச நேரத்துல கூட ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வெற்றி மயக்கம் ஆபத்தை கவனிக்க விடாது. உண்மைதான். வெற்றி மயக்கம் ஒரு பெரிய ஆபத்து. சரி, அடுத்ததா ஈசாப்போட மனிதனும் சிங்கமும் கதை. ஒரு மனுஷன் ஒரு சிலைய காட்டுறான். அதுல மனுஷன் சிங்கத்தை அடக்கி நிக்கிற மாதிரி இருக்கு. இத காட்டி மனுஷன்தான் பலசாலின்னு சொல்றான். இது பார்வை கோணம் சம்பந்தப்பட்டது தானே? மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா அதுக்கு சிங்கம் சொல்ற பதில் தான் இன்னும் ஆழமானது. சிங்கம் என்ன சொல்லுது? இதே சிலைய ஒரு சிங்கம் செஞ்சிருந்தா சிங்கம் மனுஷன் மேல நிக்கிற மாதிரி தானே செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேக்குது. இதை எடை காட்டுதுன்னா, யார் கதைய சொல்றாங்க, யார் வரலாற்றை எழுதுறாங்கங்கறத பொறுத்து உண்மை எப்படி வேணா மாத்தப்படலாம் இல்லையா? பெரும்பாலும் அதிகாரத்துல இருக்கிறவங்க சொல்றதுதான் கதையா நிக்கும். அதிகாரம்னு சொன்னதும் அடுத்த கதை ஞாபகம் வருது. சிங்கம் நரி கழுதை. சிங்கம் வேட்டையாடுனத பங்கு போட சொல்லுது. கழுதை ரொம்ப நேர்மையா 3 சம பங்கு போடுது. ஆனா அதுவே அதுக்கு யமனாயிடுது. ஆமா, கழுதைய சிங்கம் கொன்னுடுது. இத பார்த்த நரி என்ன பண்ணுது? அடுத்த தடவை அது பங்கு போடும்போது தனக்கு கொஞ்சமா வச்சிட்டு சிங்கத்துக்கு பெரிய பங்கு கொடுக்குது. சிங்கம் ஆச்சரியமா கேக்குது, எப்படி இவ்ளோ சரியா பங்கு போட்ட அப்படின்னு. அதுக்கு நரி சொல்லுது, செத்து கடந்த கழுதைகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு. இது வெறும் அடுத்தவங்க தப்புல இருந்து கத்துக்கிறது மட்டும் இல்ல, அதிகாரத்தோட இயல்ப புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு எப்படி உயிர் பிழைக்கிறதுங்கிற ஒரு தந்திரம். இது சரின்னு சொல்ல வரல, ஆனா நடைமுறை யதார்த்தம் இதுதான். ஆமா, அந்த யதார்த்தம் சில சமயம் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கு. சரி, கடைசியா அந்த விவசாயி, அவரோட பையன், அப்புறம் கழுதை சந்தைக்கு போற வழியில பாக்குறவங்க எல்லாம் ஒன்னு சொல்றாங்க. அதை கேட்டு கேட்டு முதல்ல பையன் ஏறுறான், அப்புறம் அப்பா ஏறுறாரு, அப்புறம் 2 பேரும் ஏறுறாங்க. கடைசியில கழுதையை தூக்கிட்டு போறாங்க, அதையும் ஆத்துல போட்டுறாங்க. அப்போ எல்லாரும் சொல்றத கேக்குறது தப்பா? இல்ல, எல்லாரும் சொல்றத கேக்குறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா யார் சொல்றத கேட்கணும், எதை எடுத்துக்கணும், எதை விடணுங்கிற ஒரு சுய அறிவு, ஒரு பகுத்தறிவு வேணும் இல்லையா? எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா அது நடக்காத காரியம். அது நம்மள குழப்பறதுக்கும் கடைசியில எதையாவது இழக்கிறதுக்கும் தான் வழிவகுக்கும். சொல் புத்தியை விட சுய புத்தி சிறந்ததுன்னு சொல்றதோட உண்மையான அர்த்தம் இதுதான் நினைக்கிறேன். மத்தவங்க சொல்றத கேட்கணும். ஆனா நம்ம சூழ்நிலைக்கே, நம்ம அறிவுக்கு எது சரின்னு நாம தான் முடிவு பண்ணணும். அப்போ இந்த எல்லா கதைகள் இருந்தும் சண்டையோட விளைவு, கர்வத்தோட வீழ்ச்சி, பார்வை கோணம் எவ்வளவு முக்கியம், அதிகாரத்தை புரிஞ்சுக்கிறது, அப்புறம் நம்ம சொந்த புத்தியை நம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப வருது. சின்ன கதைகள் தான், ஆனா பாடங்கள் ரொம்ப பெருசு. ஆமா. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி மனசுல ஓடுது. இந்த கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு தெளிவான நீதி இருக்கும். இது சரி, இது தப்பு, இவங்க ஜெயிச்சாங்க, இவங்க தோத்தாங்கன்னு ஓரளவுக்கு தெளிவா இருக்கும். ஆனா நம்ம நிஜ வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் இப்படி கருப்பு வெள்ளையா இருக்காது இல்லையா? சில நேரங்கள்ல பல பேரை அனுசரிச்சு போறது அவசியமா இருக்கலாம். இல்லனா சிலரை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயமா இருக்கலாம்.
அந்த மாதிரி சிக்கலான தெளிவான நீதி இல்லாத சமயங்கள்ல இந்த சுய புத்திய நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? அந்த சமநிலையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான கேள்வி. இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப